ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேலோஸ் கிச்சன். இந்த வீடியோவில் இன்றைக்கி மண்டே மார்க்கெட்டில் என்னெல்லாம் மீன் வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், ஊசி கனவா பெருசாக இருக்குது, நல்ல சைஸுள்ள கனவாயாக இருக்குது. இது கிலோ 450 ரூபா. நண்டுமே பெரிய நண்டு இருக்குது, இறாலு, சொப்பு இறாலு, வெள்ளை இறாலு எல்லாமே இருக்குது. சொப்பு இறாலு கிலோ 300 ரூபா, வெள்ளை இறாலு கிலோ 400 ரூபா. நல்ல பாறை மீன், நல்ல நல்ல சைஸ் உள்ளதாக இருக்குது பார்த்திங்களா. இது ஒரு மீன் 400 ரூபா அந்த மாதிரி விலை சொல்கிறாங்க. அது நம்ம விலை பேசி பார்த்து வாங்கணும். இவங்களுமே பாறை மீன், குருவடை மீன் எல்லாமே வெட்டி வச்சுருக்காங்க. நெய் மீன் வெட்டி வச்சுருக்கு. எப்போவுமே துண்டு மீன் தான் வெட்டி வச்சுட்டு இருப்பேன், பார்த்துடுங்க. நல்ல மீனாக வாங்கலாம் பார்த்து இவங்கக்கிட்டையும். இது எல்லாமே வலது சைடில் இருக்கிற வரிசை பார்த்துடுங்க. இங்கே ஃப்ரெஷ்ஷான சாலை இருக்குது, நெத்திலி இருக்குது. இறாலு கூறு 50 ரூபா, கனவா கூறு 100 ரூபா அந்த மாதிரி எடுத்து வச்சுருக்காங்க. எல்லாமே கூறு வச்சு தான் வச்சுருக்கு. இவங்களுமே பெரிய மீன் துண்டு போட்டுட்ருக்காங்க. இந்த சைடு நிறைய பேர் பெரிய மீன் தான் விற்றுட்ருக்காங்க. சின்ன மீன் அது ஒவ்வொருத்தரும் ஏலத்தில் எடுத்துகிட்டு வரதை பொறுத்தது. இவங்களும் நவர மீன் வச்சுருக்கு, நெத்தலி, சாலை எல்லாமே இருக்குது. நவர மீனும் கூறு வச்சு ஒவ்வொரு இது எடுத்து வச்சுருக்காங்க. ஆனாலும் நமக்கு எவ்வளோ தேவையோ அது மாதிரி பார்த்து வாங்கலாம். கிளாத்தி மீன் இருக்குது, கிளாத்தி ஒரு கூறு 100 ரூபா. வங்கடை எப்போவுமே விலை குறவு தான். அந்த வங்கடை மீனுமே இருக்குது பார்த்துடுங்க. பார்த்து வாங்கும்படியாக தான் இருக்குது. எல்லா மீனுமே ஃப்ரெஷ்ஷான மீன். இவங்க எப்போவுமே தேங்காய் பட்டணத்துலேருந்து தான் மீன் எடுத்துகிட்டு வருவாங்க. பாருங்கள், நல்ல மீன் தான் எல்லாமே. அப்புறம் இவங்கள்ட்ட இந்த உருண்டை பாறை மீன் இருக்குது, சின்ன சைஸு தான். நம்ம 1, 2 விலை பேசி பார்த்து வாங்கலாம். சின்னதும் இருக்குது, கொஞ்சம் பெருசாக இருக்குது. பெரிய மீன் துண்டு போட்டு வச்சுருக்காங்க. தலையுமே கொத்தி நொறுக்கி தான் வச்சுருக்கு. அந்த தலை கூறு 50 ரூபா தான். இந்த துண்டு வெட்டி வச்சுருக்குது 100. ஆனால் கால் துண்டு, அரை துண்டு எல்லாமே விலை பேசி வாங்கணும். மரியசெல்வியம்மா எப்பவும் துண்டு மீனுக்கு ராணியம்மா தான். அவ்வளோ பெருசாக நல்ல மீனெல்லாம் வெட்டி வச்சுருக்காங்க. குருவடை மீன் இருக்குது, பாறை மீன் வெட்டி வச்சுருக்காங்க, நெய் மீன் வெட்டி வச்சுருக்காங்க. நெய் மீனுமே நம்ம எவ்வளோக்கு வேணும்னு கேட்டால் அதுலேருந்து கட் பண்ணி வாங்கி தந்துருவாங்க. ஏன்னா அவங்க நியாயமாக தான் அதுலேருந்து தருவாங்க. இல்லையா கிலோ இவ்வளோன்னு பேசி கிலோ போட்டு வாங்கணும். அப்படி கூட நம்ம வாங்கலாம் பார்த்துடுங்க. நிறைய மீன் வெட்டி வச்சுருக்காங்க. இவங்களுமே பெரிய துண்டாக தான் வச்சுருக்கு. அதனால் நம்ம விலை பேசி தான் வாங்கணும். பார்த்தீங்களா, அந்த தலையில் முள் தெரியுது, அதனால தான். அதுக்கு நிறைய மீன் நிறைய போல் இருக்கிறதுனால. அப்புறம் கோழியாமரல் வச்சுருக்காங்க, கட்டா மீன் வச்சுருக்காங்க. கோழியாமரல் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு தான் எடுத்து காமிக்கிறாங்க. ஆனால் உண்மையாகவே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. வெலை மீன் எல்லாமே இருக்குது. கோழியாமரல் நம்ம வாங்கினோன்னா அது லாபமாக இருக்கும். நிறைய துண்டுலாம் பார்த்தீங்களா. விலையும் அவ்வளோ காஸ்ட்லியாக இருக்காது. வங்கடை மீன் இருக்குது. வங்கடையுமே கொஞ்சம் நல்ல மீன் தான். அது அரை எடுக்க தான் கொஞ்சம் பாடு. அதை நம்ம வெட்டி வாங்கிட்டு போனோன்னா ஈஸியாக இருக்கும் பார்த்துடுங்க. எல்லா மீனுமே ஃப்ரெஷ்ஷான நல்ல மீனாக தான் இருக்குது. அப்புறம் இவங்க துண்டு மீன் வச்சுருக்காங்க. சின்ன துண்டு இருக்குது, 100 ரூபா துண்டு இருக்குது, கால் துண்டு, அரை துண்டு, முள் எல்லாமே வச்சுருக்காங்க. பார்த்து விலை பேசி வாங்கும்படியாக தான் இருக்குது. நம்ம துண்டு மீன் வாங்குறப்ப செவலெல்லாம் இலக்கி பார்க்க முடியாது பார்த்தியால, அதனால் நம்ம பார்த்து வாங்கணும். அப்புறம் இவங்கக்கிட்ட நல்ல மீன் இருக்குது. அயலை மீன், வெலை மீன், ஃப்ரெஷ்ஷான மீன் தான். ஏன்னா இவங்கெல்லாம் காலையிலேயே ஏலத்தில் போய் எடுத்துகிட்டு வரவங்க. அது நமக்கு பார்த்தோன்னா தெரியும். நல்ல மீன் தான் எல்லாம். அப்புறம் இவங்க வெலை மீன் வச்சுருக்காங்க. ஏன் இந்த சைடெலாம் ப்ளூ கலரில் இருக்குன்னு தானே பார்க்குறீங்க. மேலே வெயில்னால தாப்பா கட்டியிருக்காங்க. ப்ளூ கலர் தாப்பா கட்டியிருக்கிறதுனால எல்லாமே ப்ளூ கலராக தெரியுது. மற்ற மாதிரி எல்லாம் நல்ல மீனாக வச்சிட்ருக்காங்க பாருங்கள். வெலை மீன் இந்த மாதிரி மரத்து மீனெல்லாம் கொண்டு வரவங்க, கரமடியிலேருந்து எடுத்துகிட்டு வரவங்க எல்லாம் என்றைக்குமே இது மாதிரி நல்ல மீன் தான் வச்சிட்ருப்பாங்க. கூடுதலாக இவங்க எல்லாம் இந்த மாதிரி மீன் தான் வாங்கிட்டு வராங்க. அப்புறம் மலர் மாரி இருக்குது, இறால் வச்சுருக்காங்க. இவங்களுமே நவர மீன், வங்கடை மீன், வெலை மீன், பாறை மீன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மீன் வச்சுருக்காங்க. இவங்க சீலா மீன் வச்சுருக்காங்க, இறால், வெலை மீன், கணங்கொழிச்சாலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வச்சுருக்காங்க.
இப்போ எல்லாருமே கொஞ்சம் சின்ன சைஸ் இறால் எல்லாமே கூறு போட ஆரம்பித்தாச்சு. இது சீலா மீன் சின்னது மீன் பார்த்தீங்களா, அவங்க 100 ரூபாய்க்கு தான் எடுத்து வச்சுருக்காங்க. அப்புறம் இங்கே துண்டு மீனுன்னா நிறைய வச்சுருக்கு. துண்டு மீன், சூரை மீன், வலை மீன் இருக்குது, நரி மீன் எல்லாமே வெட்டி வச்சுருக்காங்க. வெரைட்டியாக இருக்குது. வாங்கினவங்களுக்கு இன்னும் சின்ன பீஸ் போட்டு கொடுக்குறாங்க பாருங்கள். அது 100 ரூபா துண்டு மீன். அது நல்ல பெரிய பாறையில் உள்ள துண்டு, சின்ன பீஸ் ஆக்கி தந்துடுவாங்க. அப்புறம் இங்கே சாலை மீன், கணங்குழி சாலை, வெலை மீன், ஊசி கனவா, நல்ல கோணத்தெளி எல்லாமே இருக்குது. அயலை, கண்ணங்குழி சாலை எல்லாமே நல்ல ஃப்ரெஷ்ஷான மீனாக இருக்க பார்த்துடுங்க. அப்புறம் இவங்ககிட்ட பெரிய சைஸில் துப்பி வாழை இருக்குது, சின்ன சைஸ்லேயும் துப்பி வாழை இருக்குது, திரச்சி இருக்குது, கோழியாமரல், வெலை மீன், கண்ணங்குழி சாலை, வரிசையாக நிறைய மீன் வச்சுருக்காங்க. சீலாவுமே கொஞ்சம் பெரிய சைஸு சீலா மீனெல்லாம் இருக்குது. வங்கடை, பெருசு சிறுசுன்னு நிறைய மீன் வச்சுருக்காங்க. சுற்றி முற்றி எல்லாம் பேசி நிறைய ஃப்ரெஷ்ஷான மீனாக தான் இருக்குது. அப்புறம் இவங்ககிட்ட நவர மீன் இருக்குது, சாலை, வெலை மீன் எல்லாமே இருக்குது. ஃப்ரெஷ்ஷான மீனுங்க தான். நம்ம ஆனால் கொஞ்சம் பேரம் பேசி வாங்கணும் பார்த்துடுங்க. சாலையுமே இது அப்படியே வச்சுருக்காங்க, என்ன விலைன்னு தெரியல. மற்ற மாதிரி கூறு போட்டு வச்சுருப்பாங்க. கூறு 50 ரூபா தான். இவங்க வெலை மீன் இப்போ தான் கொண்டு அப்படியே குட்டையோடு வச்சுருக்காங்க. நம்ம அங்கே பீச்சு போனாலுமே இந்த மாதிரி தான் கும்பலாக போட்டு விற்பாங்க. ஒரு குட்டை நிறைய இவ்வளோ ரூபா அந்த மாதிரி தான் போட்டு விற்பாங்க பார்த்துடுங்க. காலையில் 10-11 மணிக்கு வந்தால் மீனெல்லாம் பார்த்து வாங்கலாம். நல்ல ஃப்ரெஷ்ஷான மீனெல்லாம் கிடைக்கும். நம்ம கடையெல்லாம் ஒரு சுற்றிட்டு வரப்போ நமக்கு வேண்டிய மீன் கிடச்சிரும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.